ஷே எப்பா விஷ்ணு எப்பா யமதர்ம பத்தியாப்பா மன்னராட்சியில் சேவல் கொடி தூக்கி ஆட்டினான். சிங்க கொடி ஆட்டினான். அடுத்தாப்புல சூளத்துக்கூட கொடி ஆட்டினான். சூளம் இப்போ உள்ள ஜென்மத்தில் இந்த ஜென்மத்தில் அவன் பூரா என்னென்ன இருக்கிற கணக்கில் பூரா அவன் நடத்தின கணக்கில் சிங்கம் யானை கொடியெல்லாம் மன்னராட்சியில் ஆட்டான். அந்த யானை எல்லாமே அந்த கிளியராக அந்த மன்னராட்சியில் உள்ள கணக்கு இப்போ சென்னை மெட்ராஸில் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆட்டுதானா காலை ரெண்டையும் பிளந்து. அதான் சிங்க பெண்ணு எப்படி கொண்டு வரான் பார்த்தியாப்பா கணக்கு. அந்த மன்னராட்சியில் உள்ள கணக்கு பூரா கரெக்டாக வரான். அந்த வேலு கரெக்டாக சேவல் கொடி உள்ள வேலு ஒன்று. மன்னராட்சி ஆண்ட கண்டார வலிமைப்பா இவன். இப்போ புரியுதா? மானிட பிறவிக்கு காதில் ரெண்டும் கேட்கணும், கண்ணு ஒன்று பாடுறா அப்படின்னு சொல்லி கைலாசத்துலேருந்து கணக்கு. ஈஸ்வரன் குடும்பம் பரம சிவன் குடும்பம் நாக்கால விடுதோம். ஒன்று வேலு அந்த கணக்கு வந்துட்டானா மன்னராட்சி. ரெண்டாவது கணக்கு யானை கணக்கு வந்துட்டானா. இப்போ சிங்கத்தை தூக்குதான். சிங்கம் நாங்கள் சிங்கம் மாதிரி தான் ஓட்டுதோமுங்க. இப்போ தான் எல்லா பதவியிலும் நான் உட்காந்துருக்கேன். யமதர்ம கடைசி 7 ஓலைச்சோடு கணக்கு. அப்போ சென்னை மெட்ராஸில் முதலமைச்சராக உட்காந்துருக்கேன். டெல்லி வரைக்கும் முதலமைச்சர் நான் தான். அதுதான் கணக்கு. இது இப்போ கைலாசத்திலிருந்து மேலே வரைக்கும் போவோம். இப்போ மேலேருந்து வர்ற பிரதமரை உலக நாடு பிரதமரை பூரா சோழி முடிக்கணும். இதுதான் கணக்கு. புரியுதா? 7 ஓலைச்சோடு கணக்கு. என்னப்பா விஷ்ணு சரியா? சிரிச்ச முகமா நிற்க சந்தோஷம். பூமியில் கைலாசத்தில் உட்காந்து கணக்கு. சிவன் குடும்பம் பரம சிவன் பார்வதி குடும்பம் கணக்கு இட்ட கணக்கில் தப்பாது, ஒரு பிட்டு தப்பாது. சிட்டி கிராமத்தில் மானிட பிறவியை அடக்க வேண்டிய நேரம் வந்துடும். கவலைப்படாதப்பா. சிட்டி கிராமத்தில் பரு ஐட்டம் பூரா போடு மாட்ட போவேல உள்ளே கிடக்கிற உழைச்சி திங்கிறவன் கொஞ்சம் பயப்படுவான். அடுத்து பல 1000 கோடி பூரா வச்சு விளையாடுறவன் அந்த பயம் வரும். இப்போ ஏற்கனவே சொல்ல முடியாது எந்த நேரம் எந்த நிமிஷம் பூமி உலக நாடை ஒரு சுற்றி விடுவான். டைம் இல்லை ஆனால் சுற்றுவான். சுற்றாமல் இருக்க மாட்டான். என் ஈசன் என் நண்பன் சரியானப்பா. அண்ணன் தம்பியப்பா. அண்ணன் தம்பி 3 பேரும் 2 பேரும் சண்டை சத்திரமாக போட்டிக்கலப்பா. நான் என்ன பதில் சொல்ல முடியும்? 7 ஜென்மத்துக்கு முன்னாடி ஒரு ஜென்மத்துக்கு 700 வருஷம். அப்போ 7 ஜென்மமா எவ்வளவு கஷ்ட கர்மாயப்பட்டு சிவன் ஈஸ்வரன் பூமி ஆட்சியாளனும் பூமியை கொடுத்துருக்கான். ஆடு மாடு கோழி பறவைகளை படைக்கான். இந்த மானிட குதிமனை படைச்சி நாசமாக போய் தான் இப்போ வரை கிடக்கு. இந்த கண்டார ஒளிமனைகளுக்கு 7 உழைச்சோடு இருக்கப்பா. புடுக்குலேயும் குண்டிலையும் சூடு வைக்கிற கணக்கு இருக்குது. அட்டாமுட்டிக்க இராணுவ வானரப்பாட வரல அவன் வந்தான் கேட்பான் ஐயாட்ட. ஐயா அளவுக்கு மீறி சேட்டை பண்ணி வச்சுருக்கான் ஐயா அப்படின்னு கைலாசத்தில் முன்னாடி வந்து கேட்பான். அப்போ தான் சூடு வைடாங்கிற கணக்கு யாருக்குமே தெரியாது. மாநில பேருக்கு கரெக்டாக இராணுவ வானரப்படைக்கு மட்டும் காதில் கொடுப்பான். கொடுத்த உடனே உட்காந்து சிட்டி கிராமத்தில் தூக்கி வைப்பான் பாரு அடைச்சி விட்டு. அதுதான் கணக்கு. முக்கால் சத்தியம். அப்போ தான் என்ன நடக்கும் ஏது நடக்கும் அடுத்து எவன் தப்பு செஞ்சவனுக்கு என்ன தண்டனை வரப்போகுதுன்னு அப்போ தான் முழிப்பான். இப்போ புரிஞ்சுக்கிட்டியாப்பா? இப்போ மந்திரி சீட்டு காவல்துறையும் இப்போ இராணுவ வானரப்படைக்கு மந்திரி 2 வச்சு ஆட்டுதானா டெல்லியில். கண்டாரவழி ஒரு வழுக்கு மண்டை கூதிவன் அவன் சீட்டில் நாற்கால் சேரில் யமதர்மன் நான் உட்காந்துட்டேன்ப்பா. சந்தோஷம் தானேப்பா? சரி சந்தோஷம்ப்பா. முக்கால்